அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற டேரோ ரீடிங் ஆகஸ்ட் மாதத்திற்கானது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி அமைய இருக்கு, என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, இந்த மாதத்தை நீங்கள் எப்படி அணுகலாம் அப்படின்னு கைடன்ஸ் மெசேஜஸோடு பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி 4 டிஃப்ரெண்ட் டேரோ டெக்ஸ் இருக்குது. நீங்கள் டேரோ டெக்ஸ் வழியாகவும் சூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏஞ்சல் நம்பர்ஸ் வழியாகவும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் அடிக்கடி இந்த நம்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்பர் பேட்டர்ன்ஸ் பார்த்துருப்பீங்க. உங்கள் மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு பைல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். உங்கள் பைலுக்கான டைம் ஸ்டாம்ப் நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் ரீடிங்கை நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். உங்கள் ரீடிங்கில் சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. ஆகஸ்ட் மாதத்துக்கான ஓவரால் தீம் என்ன அப்படின்னு நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்க இருக்கோம். அது தவிர இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கிற 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். அதை அடிப்படையாக வச்சு இந்த ரீடிங்கை நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னதான் இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கிற அந்த 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துலாம். Financial management, rest and recovery, physical vitality, major purchases. ஸோ ஃபைல் நம்பர் 1 ஆகஸ்ட் மாதத்துக்கான ஓவரால் தீமா என்னால் என்ன சொல்ல முடியும்னா, சமீபத்தில் ஒரு இழப்பை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய மன துணிவும் மன வலிமையும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. உங்களுடைய வாழ்க்கை சூழல் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கு அப்படின்றது தான் ஓவரால் எனர்ஜியாக என்னால் சொல்ல முடியும். இது ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த ஒரு தீராத பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வேலை சம்பந்தமான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சூழலோடு இது எப்படி ஒத்து போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒரு பவர் ஸ்ட்ரகிள் இருந்திருக்குன்னு சொல்லணும். இது குடும்பமாக இருந்தாலும் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் இதில் சம்மந்தப்பட்ட நபர்களோ உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்திருக்காங்கன்ற மெசேஜ் எனக்கு கிடைக்கிது. அவங்க சொல்படி மட்டுமே நீங்கள் நடக்கணும், மறுவார்த்தை நீங்கள் பேசக்கூடாது, அவங்களுடைய அடக்குமுறைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை இந்த நபர் உருவாக்கி இருந்திருப்பாங்க. அதனால நீங்கள் மிகுந்த மன வலியிலையும் வேதனையிலையும் கடந்த சில வாரங்களாகவோ இல்லை மாதமாகவோ இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களோட கார்ட்ஸ் எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலைமை கூடிய விரைவில் மாற இருக்கு. இந்த மன குழப்பம் நீங்க இருக்கு. ஒரு சில பேருக்கு உங்களுடைய குடும்பத்துல சில வருடங்களாகவோ இல்லை பல மாதங்களாகவோ இருந்துட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனையா இல்லை ஒரு பண பிரச்சனையா இருக்கலாம். நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு அபகரிக்கணும்னு ஒரு சில பேர் முயற்சி செஞ்சுட்டு இருக்கலாம். உங்க குடும்பத்தினராலேயே நீங்க இந்த மாதிரி நடத்தப்படுவது உங்களுக்கு மிகுந்த மன வலியை கொடுத்திருந்திருக்கு, தூக்கமின்மையை கொடுத்திருந்திருக்கு. இந்த 2 ஆர்க்குலும் அந்த மெசேஜ் தான் எனக்கு கன்வே பண்ணுது. ஆனால் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ், நீங்கள் வணங்குற அந்த தெய்வத்துடைய துணை உங்களுக்கு முழுமையாக இருக்குது அப்படின்ற மெசேஜும் கிடைக்கிது. அவங்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு என்றைக்குமே முழுமையாக இருக்குன்ற மெசேஜும் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்காக நம்ம 4 கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஒரு சில விஷயங்கள் இங்கே உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆரக்கிள் கார்ட்ஸோட ரிலேட் ஆகுது. ஒன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், இன்னொன்று மேஜர் பர்ச்சேசஸ். மூன் இன் செகண்ட் ஹவுஸ் அண்ட் டாரஸ். இது எனக்கு கன்வே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட் அதிகரிச்சிருக்கலாம். உங்களுக்குன்னு ரீசெண்டாக நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம். ஒரு சில பேருக்கு நீங்கள் பிளான் பண்ணதை விடவே வீட்டோட காஸ்ட் அதிகரிச்சிருக்கலாம். இல்லை இன்டீரியர் டெக்கரேஷனுக்காக நிறைய பணம் நீங்கள் செலவழிச்சிருக்கலாம். இல்லை ஆடம்பர பொருட்கள் வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் நிறைய பணம் செலவழிச்சிருக்கலாம். அதனால ஒரு சில பேர் பண நெருக்கடியில் இருக்கலாம். இதை பற்றி நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம முதல்ல ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டேரோ கார்ட்ஸ் வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம்.
For pile number 1, financial management. இது pile number 1க்கு எதை பற்றி சொல்லிட்டு இருக்கு? Tarot cards வழியா இவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த பை சூஸ் பண்ண சில பேர் பண நெருக்கடியில் இருந்துட்டு இருக்கலாம். இது கடன் சுமையாக இருக்கலாம். இல்லை உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுக்காம இருக்கலாம். இல்லை இந்த ரீடிங் ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஹெவியாக லோன் எடுத்திருக்கலாம். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். வேறு சில ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸும் அதோடு சேர்ந்ததுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிச்சிருக்கும். அதனால ஒரு பண நெருக்கடியில் இருந்துட்டு இருப்பீங்க. இதனால உங்கள் குடும்பத்தில் இருக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். சரியான பிளானிங் இல்லாமல் இந்த வீடை வாங்கிட்டோம், இது பெரிய சுமையாக ஆயிடுச்சு, இப்போ ஒரு ரிஸ்காகவே மாறிடுச்சு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம். உங்களுடைய வரவுக்கேற்ற செலவு பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதம் செலவு பண்ணுறதுக்கு முன்னதாக ஒரு தொகையை எடுத்து இது இந்த மாதத்திற்கான சேமிப்பு அப்படின்னு வைக்கிறது உங்களுடைய ஃபைனான்சஸை நீங்கள் மேனேஜ் பண்ண ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். எதில் அதிகமான செலவாகுதுன்னு பாருங்கள், எப்படி செலவுகளை குறைக்கலான்னு பாருங்கள், பண வரவை எப்படியாவது அதிகரிக்க முடியுமான்னு பாருங்கள். உங்களுடைய வேலையில் ஒரு ஊதிய உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கா, புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு எதுவும் கிடைக்க இருக்கா அப்படின்னு முயற்சி பண்ணி பாருங்கள். ஹை ப்ரீஸ்டஸ் நம்ம கிளாரிஃபை, ஓகே, ஹை ப்ரீஸ்டஸை நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணலான்னு சொல்ல இருந்தேன். அதுக்குள்ளே காட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த நிலைமை மாற இருக்கின்ற மெசேஜ் தான் கிடைக்கிது. இதுதான் நம்ம இங்கே சக்ஸஸ்ஃபுல்லி ஓவர் கம்மிங் அ ப்ராப்ளமில் பார்த்தோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூவில் பார்த்தோம். இப்போ நீங்கள் ஒரு தடுமாற்றமான ஒரு நிலையில் இருந்தாலும், பண நெருக்கடியை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும், ஒரு டல்லான ஃபேஸில் இருந்தாலும் இந்த நிலை மாற இருக்குது. எந்த சூழல் உங்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கு அப்படின்ற மெசேஜ் தான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வழியாக எனக்கு கிடைக்குது. இது ஒருவேளை மூதாதையர் சொத்தாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தாய் தந்தை வழியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சொத்தாக இருக்கலாம். இது நாள் வரைக்கும் இதை சுற்றி இருந்த ஒரு ரகசியம் வெளியில் வரலாம், ஒரு உண்மை வெளிவரலாம். சில வருடங்களாகவோ பல மாதங்களாகவோ தொடர்ந்துட்டு இருந்த இந்த பிரச்சனை முடிவுக்கு வர இருக்கு அப்படின்ற மெசேஜ் தான் எனக்கு கிடைக்குது. நம்ம ஃபர்தராக ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ரெஸ்ட் அண்ட் ரிகவரி, ஃபிசிக்கல் வைட்டாலிட்டியை சேர்த்தே பார்த்துடலாம். ஏன்னா ஓய்வுக்கு பிறகு தான் நம்மளால் இயல்பாக இயங்க முடியும் இல்லையா, சுறுசுறுப்பாக இயங்க முடியும், நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். ஃபார் பைல் நம்பர் 1, கான்ஃப்ளிக்ட் அண்ட் அன்ரெஸ்ட் தான் 5 of Swordsல நீங்கள் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு வகையான மன அழுத்தத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. இது காரசாரமான விவாதமாக இருந்திருக்கலாம், கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கும், நீயா நானான்ற ஒரு போட்டி இருந்திருக்கும், இது ஒரு ஈகோ பேட்டில் இல்லை பவர் ஸ்ட்ரகிளாக கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அதனால தான் உங்கள் மனசை இவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு. நீங்கள் இங்கே சேட் எம்ப்ரேஸில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. இந்த நிலைமையை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் நம்புகிற தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. நீங்கள் தான் எனக்கு இதை மாற்றி கொடுக்கணும், நீங்கள் தான் எனக்கு நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டாத நாள் இல்லைன்னு சொல்லணும். உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற இருக்குது அப்படின்றது தான் 6 of Wands வழியாக சொல்ல முடியும். இந்த நிலைமை மாற இருக்குது, இந்த சூழல் மாற இருக்குது,
இதற்கு முன்னதான் நான் சொன்னது மாதிரி அது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்றது தான் 6 of Wands வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி இதுதான் தி சேரியட்டில் ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. இந்த விரக்தியான மனநிலையிலிருந்து விடுபட்டு சந்தோஷமான உற்சாகமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரணும். உங்கள் மனசில் நேர்மறையான எண்ணங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். இது நல்லபடியாகவே நடக்கும், நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும். உங்களுடைய மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ ஓய்வு தேவையோ எடுத்துக்கங்க. உங்களுடைய ரொட்டீன்லேருந்து நீங்கள் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சில பேர் ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப நாளாக ஒரு சில இடங்களுக்கு போகணுன்னு இருந்திருப்பீங்க, அந்த இடங்களெல்லாம் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் சேரியட் கார்டு பார்க்கும்போது எனக்கு த சன் கார்டோட எனர்ஜியும் கிடைக்குது. சன் இஸ் த வைட்டல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இல்லையா? நம்ம பூமியில் வாழ்கிற உயிரினங்களுக்கு எல்லாம் அதுதான காரணம். நீங்கள் காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகலாம். ப்ரீதிங் எக்ஸசைஸ், மெடிடேஷன் இல்லை ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இதெல்லாம் உங்களுடைய எனர்ஜி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய இருக்குது. இந்த மாத இறுதிக்குள்ள ஒரு பாசிட்டிவான நியூஸ் நீங்கள் கேட்க இருக்கீங்க. இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நம்ம பார்த்த அந்த குறிப்பிட்ட விஷயமா இருக்கலாம். இல்லை இன்னும் சிலருக்கு உங்கள் வாழ்க்கையில இப்போது என்ன முக்கியமாக நடந்துட்டு இருக்கோ அது சார்ந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு குட் நியூஸ் நீங்கள் கேட்க இருக்கீங்க இந்த மாத இறுதிக்குள். நம்ம அடுத்து மேஜர் பர்ச்சேசஸ் பார்க்கறதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். மேஜர் பர்ச்சேசஸ் இந்த ரீடிங் ஆரம்பத்திலே ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாகவும் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வழியாகவும் கிடைச்சது. அதற்கான மெசேஜஸ் ஏதாவது ஒரு சில மேஜர் பர்ச்சேசஸ் நீங்கள் ரீசெண்டாக பண்ணியிருக்கலாம், சில மாதங்களுக்கு முன்னதாக பண்ணியிருக்கலாம். அதை எதிர்பார்த்ததை விட செலவு அதிகம் ஆயிருக்கலாம்னு பார்த்தோம். லெட்ஸ் see டாரோ கார்ட்ஸ் வழியாக என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு. பாசிட்டிவ் மெசேஜஸ் கிடைச்சிருக்கு. பைல் நம்பர் 1, ஒரு புதிய வழி பிறக்க இருக்கு. தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்பட இருக்கீங்க வித் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். பண நெருக்கடியோ கடன் சுமையோ சமீபத்தில் நீங்கள் சந்திச்சிருந்தீங்கன்னா அந்த நிலை மாற இருக்குது. உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க இருக்குது. சேமிப்பில் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கீங்க. அனாவசிய செலவு பண்ணுறதை நீங்கள் முற்றிலும் தவிர்க்க இருக்கீங்க. இந்த பண நெருக்கடியை எப்படி நீங்கள் சரி செய்கிறது, இந்த கடனை எப்படி விரைவில் அடைக்கிறது, அதற்கான வழி என்ன அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு செயல்பட இருக்கீங்க. இதே மெசேஜ் தான் இந்த மெஜிஷியன்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் காத்துட்ருக்கு. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸும் அதே மெசேஜ் தான் கம்யூனிகேட் பண்ணுது. எங்கே உங்கள் வாழ்க்கை தடம் புரண்டு போயிடுச்சோ, நீங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்காமல் இது ஒரு பெரிய பாரமாக ஆயிடுச்சோ, சுமையாக ஆயிடுச்சோ, பெரிய ரிஸ்க் எடுத்துட்டோமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த நிலைமை மாற இருக்குது. யூ ஆர் டேக்கிங் சார்ஜ் ஆஃப் த சிச்சுவேஷன், யூ டேக்கிங் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன் சொல்லணும். இது ஒருவேளை உங்களுடைய குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா ஒரு சமரசம் ஏற்பட இருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் பேசி ஒரு சுமூகமான முடிவு ஏற்பட முயற்சி செய்ய இருக்கீங்க. கடந்த சில மாதங்களாகவே நீங்கள் ஒரு குழப்பமான மனநிலையோ ஒரு விரக்தியான மனநிலையிலோ இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கினதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை நீங்கள் பார்க்க இருக்கீங்க. அதுதான் இந்த 6 of Cups வழியாக எனக்கு கிடைக்கிற மெசேஜ். அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்ப உங்களுக்கு கிடைக்க இருக்குன்னு சொல்லணும். ஸோ பைல் நம்பர் 1, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கான மாதம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ண முடியுமோ, ரெஸ்ட் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு உங்களை நீங்களே ரெஜுவனேட் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு புத்துணர்ச்சியோட வேகத்தோட விவேகத்தோடு செயல்படக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். உங்களுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் கவனம் செலுத்துங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோஸ் நினைக்கிறேன்.
வெல்கம் குரூப் நம்பர் 2. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜி என்ன அப்படின்னு நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்க இருக்கோம். அதற்கு முன்னதா இந்த மாதம் நீங்க கவனம் செலுத்த இருக்கிற அந்த 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கோம். அதை அடிப்படையாக வச்சு டேரோ கார்ட்ஸ் வழியாக நம்ம ரீடிங் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கோம். நம்ம டேரோ கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னதா இந்த மாதம் நீங்க கவனம் செலுத்த இருக்கிற அந்த 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். Digital boundaries, emotional release, side hustles and projects, travel and adventure. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் எனர்ஜியாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்க போது, அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போது. birth or conception of a child or enterprise, you have great happiness. உங்களுடைய கார்ட்ஸில் சிங்க்ரனிசிட்டி பார்த்தீங்களா? யூ ஹாவ் த ட்வின்ஸ். இங்கே 2 பேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே ஜிராஃப் பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கே சம்மனிங் பவரில் 2 உல்ஃப் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே 2 கைகள் இருக்குது, அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் பாருங்கள். இங்கே birth or conception of a child இருக்குது. சில வாரங்களுக்கு முன்பு ஒரு சில பேருக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கலாம், ட்வின் பேபிஸ். இல்லை ஒரு சில பேர் ட்வின் பேபிஸ்க்காக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம். அளவற்ற மகிழ்ச்சியும் மன நிறைவும் இருக்கும் உங்களுக்கு. உங்கள் ட்வின் பேபிஸ்க்காக என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த மெசேஜ் ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், வெகு சிலருக்கே இது பொருந்தி போகும். இந்த பைல் சூஸ் பண்ண பெரும்பாலான பேருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீம் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்ற முயற்சியை நீங்கள் செய்யலாம் இந்த மாதத்தில். இது உங்களோட டெய்லி ரொட்டீன் சம்மந்தப்பட்டது இருக்கலாம், இல்லை காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கலாம். ஒரு சில பேர் சோம்பேறித்தனத்தை கைவிடணும்னு நினைக்கலாம், இல்லை இன்னும் சிலருக்கு இது ஒரு வகையான அடிக்ஷனாக இருக்கலாம். இந்த பழக்கத்தினால உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, இதிலிருந்து பாதிப்பு தான் அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சும் இதிலிருந்து மீள முடியாமல் ஒரு சில பேர் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சூழலோட இந்த மெசேஜ் எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் இல்லை முழுமையாக விடுபடணும் அப்படின்ற முயற்சியை தான் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் செய்ய இருக்கீங்க. இந்த பழக்கத்தினால ஒரு சில பேருக்கு உங்களுடைய உடல் நலன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால இதை மாற்றியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கலாம். இதுல இருந்து எப்படி நீங்க மீண்டு வர போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு சேலஞ்சா நீங்களே கொடுத்துக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய, உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய நபர் நீங்க தான் அப்படின்ற மெசேஜ் தான் இங்க இருக்கக்கூடிய ஆரக்கிள் கார்ட்ஸ் எனக்கு கிளியரா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு லைன்ல சொல்லணும்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஓவரால் தீம் பர்திங் ஆஃப் அ நியூ யூ. ஒரு புதுப்பிக்கப்பட்ட நபரா நீங்க உணர்றதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நீங்க செய்ய இருக்கீங்கன்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய 4 முக்கிய விஷயங்களுக்காக நம்ம கார்ட்ஸ் எடுத்திருக்கோம் இல்லையா? அதில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது டிஜிட்டல் பவுண்டரிஸ். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த அடிக்ஷன், ஆன்லைன் கேமிங்காக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, என்னன்னு பார்க்கலாம் டேரோ கார்ட்ஸ் வழியா.
பர்திங் ஆஃப் அ நியூ யூன்னு சொல்லியிருந்தேன். புதுப்பிக்கப்பட்ட நபராக உணர இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் ஜட்ஜ்மெண்ட் கார்ட்லேயும் பார்க்குறீங்க. த ஸ்டார் கார்ட் அதே மெசேஜ் தான் கன்வே பண்ணுது. ஸோ ஒரு சிம்பிள் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லணும். 5 of Wands, 3 of Cups, 2 of Swords. இதை டிஜிட்டல் பவுண்டரிஸோட பொருத்தி பார்க்கும்போது இது நீங்கள் ஃபோனில் செலவழிக்கிற நேரத்தை சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் படிக்கிறத விட ஆக்கப்பூர்வமாக செயல்படுறதை விட ஃபோன்லேயோ யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் நீங்கள் அதிக நேரம் செலவழிக்கலாம். இதில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக இருக்கலாம். இல்லை உங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுடைய ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஒரு வகையான அடிக்ஷனாக மாறி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. இது எந்த மாதிரியான பிரச்சனையில் போய் உங்களை விடணும்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். வித் 2 of Swords. இல்லை உங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது, உங்களுக்குன்னு குழந்தைங்கள் இருக்காங்க. இங்கே சைல்டோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ரியல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அதிக நேரம் நீங்கள் ஃபோன்லேயே இருக்கலாம். உங்களோட நேரத்தை குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே ப்ரெஷஸ் இல்லையா, ரொம்பவே வேல்யூபிள். அதனால உங்களுடைய ஸ்க்ரீன் டைம், நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறத எவ்வளோ தூரம் குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு உங்களோட ஃபேமிலியோட, உங்களோட குழந்தைகளோட நீங்கள் நேரம் செலவழிக்கிறதுக்கான சூழலை நீங்கள் உருவாக்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். இன்னொரு மெசேஜ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, எப்படியாவது இந்த ஆன்லைன் கம்யூனிட்டியில் ஃபேமஸ் ஆகணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம், எவ்வளோ டைம் வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், எவ்வளோ பணம் வேணால் செலவழிக்கலான்ற மனநிலை ஒரு சிலருக்கு இருக்கலாம். இந்த மனநிலையில் இருந்து நீங்கள் விடுபடுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இதுதான் ஓவரால் எனர்ஜியாகவும் உங்கள் ரீடிங்கில் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். கண்மூடித்தனமாக நீங்கள் செயல்பட முடியாது இல்லையா. இதனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ரியலைஸ் பண்ணும்போதே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற புரிதல் உங்களுக்கே ஏற்படும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் என்ன பதிவிடுறீங்க, என்ன ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றதுல ரொம்பவே காஷியஸாக நீங்கள் இருக்கணும். அடுத்து நம்ம எமோஷ்னல் ரிலீஸ் பார்க்கறதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபார் பாயிண்ட் நம்பர் 2, எமோஷ்னல் ரிலீஸ் இவங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ணிட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு மன குழப்பத்தை கொடுத்துச்சோ, இல்லை உங்கள் மனசு பாரமாக இருந்துச்சோ, அந்த நிலையிலிருந்து நீங்கள் சமீபத்தில் விடுபட்டிருக்கீங்க. உங்களோட மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் மேலே எதுவுமே இல்லை. அதுக்கு முழுமையான காரணம் நீங்கள் ஒருவராக தான் இருக்க முடியும் அப்படின்ற புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால நடந்து முடிஞ்ச விஷயங்களையோ, இல்லை உங்கள் மனசில் பாரமாக இருந்துட்டு இருந்த விஷயங்களோ நீங்கள் இனிமேலும் சுமக்க நீங்கள் தயாராக இல்லை. இதெல்லாம் உங்கள் மனசுலேருந்து முழுமையாக விடுவிச்சு ஒரு புதுப்பிக்கப்பட்ட நபராக தான் நீங்கள் உணர இருக்கீங்க. அதுதான் இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வழியாக எனக்கு கிடைக்குது. உங்களோட நேரத்தை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்பட இருக்கீங்க அப்படின்றது கிங் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் சார்ட்ஸ் வழியாக வெளிப்பட்டிருக்கு. உங்களுக்கு மன முதிர்ச்சி ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய நிகழ்வு காரணமாக இருக்கலாம். அதன் வழியாக நீங்கள் நிறைய வாழ்க்கை பாடம் கற்றுருந்துருப்பீங்க. அதனால எந்த நிலையில அமைதியா இருக்கணும், எந்த நிலையில உங்களுக்காக நீங்க பேசணும் அப்படின்ற அந்த ஒரு தின் லைன் இருக்கு இல்லையா, அதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த பழைய நினைவுகள், பழைய விஷயங்கள் இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுபடுறதுனால உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தம் கிடைக்கிறதா நீங்க உணர இருக்கீங்க. உங்களுக்கு படிப்பு மீது ஆர்வம் அதிகரிக்கலாம். இல்லை நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸை நீங்க மென்மேலும் வளர்த்துக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க, இல்லை புதுசாக படிக்க இருக்கீங்கன்னு சொல்லணும். வித் ஹை ப்ரீஸ்டர்ஸ் எனக்கு கிடைக்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பவுண்ட்ரிஸில் நம்ம குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உடனே ஷேர் பண்ணணும், இதை அப்டேட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதாகட்டும், இல்லை எத்தனை பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்களோட போஸ்ட் பார்த்துருக்காங்க அப்படின்னு இதன் மேலே இருந்த ஆர்வம்லாம் குறைய இருக்குது. ஓவராலாக உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் குறைய இருக்குன்னு சொல்லணும். வித் ஹை ப்ரீஸ்டஸ் உங்களோட மன அமைதியை காக்கிறது தான் உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்க போது. உங்களுக்கு நீங்களே ஒரு பாதுகாப்பு வளையம் அமைச்சிக்க இருக்கீங்க. உங்களோட ப்ரைவேட் ஸ்பேஸ் எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ண இருக்கீங்கன்னு சொல்லணும். பைல் நம்பர் 2.
அடுத்து நம்ம சைட் ஹாசல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர், இதை நம்ம சேர்த்தே பார்த்துடலாம். அதுக்கு முன்னே தான் நான் டெஸ்க் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒரு சில பேர் க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? லைக் ஆர்ட், மியூசிக், டான்ஸ், இல்லை ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்களா? அதுக்கு உங்களுக்கு முழு தகுதியும் திறமையும் இருக்கிறதா கிங் ஆஃப் வான்ஸ் வழியாக பார்க்க முடியுது. உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க. அதனால ஏதாவது ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எனர்ஜி லெவல்ஸ் அதிகரிச்சிடுமா இருக்கும். அதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது, அதுக்கு எப்படி ரிசோர்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு மெட்டிகுலஸாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. பிளான் பண்ண மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. 8 of Cupsோட மெசேஜ் தான் நம்ம எமோஷனல் ரிலீஸில் பார்த்தோம். பியூட்டிஃபுல் மெசேஜஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்தது. அதில் உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில், ஒரு புதிய கோணத்தில் அணுக இருக்கீங்க. சைட் ஹாசல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸில் 9 of Pentacles, Ace of Cups அண்ட் 2 of Pentacles எது ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இது சில மாதங்களாகவோ வருடங்களாகவோ இந்த குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் பற்றின ஐடியாஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இது மேலே உங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருந்திருக்கலாம். இது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக ஆரம்பித்து, இல்லை ஆன்லைனில் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்து, இது அடுத்தடுத்த நிலைகளுக்கு எடுத்துகிட்டு போகணுன்ற உந்துதல் உங்களுக்கு இருக்கும். இது எது சம்மந்தப்பட்டு இருக்கலாம்னா, இது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை டெய்லரிங் சம்மந்தப்பட்டு இருக்கலாம், இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டது இருக்கலாம். உங்களோட தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இதில் நல்ல ஸ்கோப் இருக்கிறதா நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதனால கண்டிப்பாக இதை எடுத்து செய்யணும், இதை ஆரம்பிக்கணும்னு முழு முயற்சி செய்ய இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. மேபி ஒரு சில பேர் உங்களுடைய ரெகுலர் ஒர்க்கையும் தாண்டி இதில் உங்களோட டைம் நீங்கள் செலவழிக்கிறதா இருக்கும். இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. இது ஒரு அரிய வாய்ப்பாகவோ, இல்லை உங்களோட க்ரியேட்டிவ் ஐடியாஸ்க்கு உங்களால் மட்டும்தான் அதுக்கு நியாயம் செய்ய முடியும். உங்களால் மட்டும்தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வர முடியும், நீங்கள் நினைக்கிறதுக்கான வடிவத்தை கொடுக்க முடியும்ன்ற நீங்கள் உணர்றதுனால எல்லாத்தையும் நீங்களே செய்யணும்னு நினைக்கலாம், இல்லை எல்லாத்துலேயும் உங்களுடைய பங்களிப்பு அதிகம் இருக்கணும்னு நினைக்கலாம். அதனால இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது உங்களுக்கு சிரமமாகவே இருந்தாலும் உங்களோட டைமை நீங்கள் ஈக்குவலாக ஸ்பெண்ட் பண்ணணும், ஈக்குவலாக எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்வீங்க. மேபி ஒரு சில பேர் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களா, இல்லை அட்வென்ச்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் மனசில் இருக்கா? அதுக்கான ஐடியாஸ் இருக்கா? இந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கை சூழலோடு ஒத்து போகுது, இதை பற்றி தான் நான் நினச்சிட்டு இருக்கேன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சருக்காக நம்ம இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம். என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சேரியட் கண்டிப்பாக மூமெண்ட் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சில பேர் ட்ராவல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். மேபி ஒரு சில பேர் ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகலாம், இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகலாம், இல்லை இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ட்ராவல் பிளான் வச்சுருக்கலாம், அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ஆக்ஷன் பேக்டாக இருக்க போதுன்னு சொல்லலாம், ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்க போதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கிடைச்சிருந்த ஓவரால் தீமே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சில திங்ஸை நீங்கள் அன்லேர்ன் பண்ண இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்க இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேருக்கு இது அடிக்ஷன்ஸாக இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட இருக்கீங்க, அதுக்கான முழு முயற்சியை நீங்கள் செய்ய இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஜிட்டல் பவுண்டரிஸ், எமோஷ்னல் ரிலீஸ், ப்ராஜெக்ட்ஸ், உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. விஷ் யூ தி பெஸ்ட். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். And also please share it with your friends and family. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் பைல் நம்பர் 3. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீம் என்ன அப்படின்னு நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்க இருக்கோம்.
அது தவிர இந்த மாதம் நீங்க கவனம் செலுத்த இருக்கிற 4 முக்கிய விஷயங்கள் என்னன்னு பார்க்க இருக்கோம். அதை அடிப்படையா வச்சு டாரோ கார்ட்ஸ் வழியாக இந்த ரீடிங்கை ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கோம். ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னதான் இந்த மாதம் நீங்க கவனம் செலுத்த இருக்கிற அந்த 4 முக்கிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். Physical vitality, blessing, friendship circles, clear communication. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீமா என்னால என்ன பார்க்க முடியுதுன்னா, உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்க இருக்கு. உங்களை பத்தி நீங்களே குறைவா மதிப்பிட்டுக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். இல்ல ஒரு சில பேருக்கு இந்த காசை நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி விக்டிம் மென்டாலிட்டி இருக்கலாம். எனக்கு மட்டும் எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையே இப்படிதான், ஒரு நல்லதும் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே நெகட்டிவா பேசிக்கிறது. இந்த மாதிரியான லோவர் வைப்ரேஷனல் எனர்ஜியிலிருந்து நீங்க விடுபட இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்க இருக்கு. உங்களை பத்தி நீங்களே குறைவா மதிப்பிடும் போது மற்றவங்களும் இதே பார்வையில தானே உங்களை பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுறதுனால உங்களோட செயல்கள்ல மாற்றம் பிறக்க இருக்கு. உங்களை பத்தி உயர்வா நீங்க நினைக்க போறீங்க. உங்களை பத்தி நல்லதே நினைக்க போறீங்க. உங்களை பத்தி நல்ல மாதிரியா நீங்க பேச ஆரம்பிக்க போறீங்க. ஒரு சில பேர் ஒரு டைரக்ஷனே இல்லாம போயிட்டு இருக்கலாம். எங்க போறோம், எதுக்கு வரோம், என்ன செய்யறோம், எதுக்கு படிக்கிறோம், எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம படிச்சது ஒண்ணு, நம்ம செய்யற வேலை ஒண்ணு, ஏதோ வேலைக்கு போறோம் வரோம், இல்லை ஏதோ படிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்துட்டு இருக்கலாம். இதுல இருந்தும் நீங்க விடுபட இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க இருக்கு. ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துல நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. ஷார்ட் ஜேர்னியில் நீங்கள் ஒரு ஹார்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஈகிள் இருக்கு. இட் சேஸ் ட்ரையம்ஃப் ஓவர் ட்ரபிள்ஸ், ஆப்ஸ்டிகல்ஸ். ஹார்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஃப்ரீடம். கழுகும் அதே தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால ஒரு அடைப்பட்ட மனநிலையிலேயே நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுதான் ஸ்டக் இன் த மட், லாஸ், லேக், ஃபியர். இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுதான், இன்க்ளூடிங் த பாத்லெஸ். உங்களுடைய உண்மையான ஆற்றல் என்ன, திறமை என்ன அப்படின்னு உணர்ந்து செயல்படக்கூடிய காலகட்டம் இதுதான் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு பிறக்க இருக்கு. அதனால இந்த விக்டிம் மென்டாலிட்டிக்கெல்லாம் நீங்க டாடா பை பை சொல்ல இருக்கீங்க. மன உறுதியோட, மன வலிமையோட செயல்பட இருக்கீங்கன்னு சொல்லணும். கழுகுக்கு கூர்மையான பார்வை உண்டு இல்லையா? இந்த ஈகிள் ஸ்பிரிட் உங்களுக்கு இந்த ரீடிங்ல சொல்றது, உங்களுக்குன்னு ஒரு விஷன் இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். அடுத்த 6 மாசத்துல, அடுத்த 1 வருஷத்துல நான் இதெல்லாம் செய்யணும், இந்த இடத்த அடையணும். இது எதுவாக வேணா இருக்கலாம். உங்க வாழ்க்கை சூழலோட நான் சொல்லிட்டு இருக்க மெசேஜஸ் எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க. உங்களுடைய இலக்கு நோக்கிய பயணம் ரொம்பவே முக்கியமானது. வாழ்க்கையில ஒரு இலக்கு இல்லாம நம்ம பயணம் செய்யும் போது எங்க போறோம், என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன அப்படின்னு நம்மளாலே தெளிவா பார்க்க முடியாது, தெளிவா யோசிக்க முடியாது. அதனாலதான் இலக்கு எப்பவுமே ரொம்பவே முக்கியமானது. ஒரு இலக்கு ஒண்ணு நிர்ணயிங்க, கவனமா திட்டமிடுங்க, திட்டமிட்டபடி செயல்படுங்க. உங்களுக்கான பாதையை உருவாக்குங்க. உங்களோட வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கணும், எப்படி சீர்படுத்திக்கணுமோ அதற்கான முயற்சிகளை நீங்க செய்ய தொடங்க இருக்கீங்கன்னு சொல்லணும். முதல்ல நம்ம பிசிக்கல் வைட்டாலிட்டி பத்தி பார்க்கலாம். For pile number 3, physical vitality. Oh, I'm sorry. ஒரு நிமிஷம். Okay. For pile number 3, physical vitality உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கு?
உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். என்ன இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்தீங்க? எவ்வளோ மாதங்களை நீங்கள் வீணடிச்சிட்டீங்க? நடக்காத ஒன்றையோ இல்லை உங்களுக்கு கிடைக்காத ஒன்றையோ நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்குனதுனால என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதனால இந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் விடுபடுறது தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டம், அடுத்த பகுதியை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் படியாக இருக்கும். அதே மாதிரி இந்த 9 of Wands பாருங்களேன், அடுத்து என்ன நடக்கும்? ஒரு பயம், குழப்பம், இதே மாதிரி திரும்ப நடக்குமா? இந்த மாதிரி ஏமாற்றத்தையோ, நம்பிக்கை துரோகத்தையோ, இல்லை தோல்வியோ நம்ம மீண்டும் மீண்டும் சந்திப்போமா? அப்படின்ற எண்ணங்களை உங்கள் மனசுலேருந்து நீங்கள் அறவே நீக்கணும். இந்த அசர்ஷனில் பார்க்குறது மாதிரி எந்த நிலைமை வந்தாலும் அதை சமாளித்து அதை மீண்டு வரக்கூடிய மன வலிமையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் அப்படின்ற மனநிலையை நீங்கள் உருவாக்கணும். ஏஸ் ஆஃப் கப்ஸை ஃபிசிக்கல் வைட்டாலிட்டியோட பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய மன காயங்கள் இதில் இருந்தெல்லாம் விடுபடுறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதை 5 of கப்ஸோடு சேர்த்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் தான் எனக்கு கிடைக்கிது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை நினச்சி நீங்கள் நிறைய நாள் அழுதுட்டீங்க, நிறைய நாள் இதை பற்றி யோசிச்சிட்டீங்க, கவலைப்பட்டுட்டீங்க. அந்த ஒரு எண்ணங்களுடைய கைதியாகவே நீங்கள் சில மாதங்களாகவே இருந்துட்டீங்க. அதனால இது போதும், இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றது தான் இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜாக இருக்குது. பற்றாக்குறையான மனநிலையெல்லாம் உங்களுக்கு மாற இருக்குது. உங்களை பற்றி நீங்களே நெகட்டிவாக பேசிக்கிட்டதாகட்டும், உங்களை பற்றி நீங்கள் குறைவாக மதிப்பிட்டதாகட்டும், இதெல்லாம் மாற இருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தது தான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நேர்மறையாக இருக்கணும். உங்களுடைய மனக்காயங்கள் எல்லாம் நீங்கள் முதல்ல குணமாக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் முதல்ல நம்பணும். அதுதான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கு. 3 of Wands ஒரு மினி மெஜிஷியன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தன்னம்பிக்கை, மன உறுதி, விடாமுயற்சி இதெல்லாம் குறிக்கிறது த மெஜிஷியன். என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை முடிக்க முடியும், என்னால் இதை படிக்க முடியும், இந்த வேலையை என்னால் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நீங்கள் எண்ணங்கள் வெறும் எண்ணங்களாக உங்கள் மனதிலே இல்லாமல் அதுக்கு செயல் வடிவம் கொடுங்க. உங்களோட டெய்லி ரொட்டீனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 9 of Pentacles உங்களுக்கு அந்த மெசேஜ் தான் கொடுத்துட்ருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றணும்னு நம்ம முயற்சி செய்யும் போது ஆரம்பத்தில் அது கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம் இல்லையா? ரொம்ப வருஷமாக இல்லை பல மாதங்களாக நம்ம ஒரு ரொட்டீனில் இருப்போம். அதை மாற்றணும்னு முயற்சி செய்யும் போது அது ரொம்பவே கடினமாக இருக்கும். அதனால நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் அதையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும். ஓவர் நைட் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணிட முடியாது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்யுங்க. என்னென்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்களோ அதில் நீங்கள் நிலையாக இருக்கணும். இந்த மனநிலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு உங்கள் மனக்காயங்களை நீங்கள் குணமாக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்திலும் உங்களுடைய மன நலத்திலும் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கீங்க அப்படின்ற மெசேஜஸ் தான் இந்த கார்ட்ஸ் வழியாக எனக்கு கிடைக்கிது. நம்ம அடுத்து பிளெஸிங் பற்றி பார்க்கலாம். ஃபார் பைல் நம்பர் 3, இவங்க வாழ்க்கையோட எந்த பகுதியில் இவங்களுக்கு இந்த பிளெஸிங் கிடைக்க இருக்கு? உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் முடிவுக்கு வந்திருக்கு. இது சில பேருக்கு உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு சிலருக்கு இது உங்களுடைய லவ் லைஃப்பை சொல்லலாம். நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த நபரோட உங்களுக்கு பிரிவு ஏற்பட்டிருக்கலாம். இன்னும் சிலருக்கு இது உங்களுடைய குடும்ப நபர்களாக இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கார்டை கிடைச்சிருக்கிறதுனால இது நிறைய பேருக்கு நண்பர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிளெஸிங் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸை நம்ம சேர்த்தே இந்த டேரோ கார்ட்ஸ் வழியாக பார்த்துடலான்னு நினைக்கிறேன். 5 of Wands பார்க்கும்போது இந்த நண்பரோ இல்லை நண்பர்களோ உங்களை பற்றி நிறைய பழி சொற்கள் பேசியிருக்கலாம், உங்களை இழிவுபடுத்தி பேசியிருந்திருக்கலாம், உங்களுக்கு அவப்பெயர் உருவாக்கணும்னே இவங்க ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டிருக்கலாம்.
நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது குடும்ப நபர்களாக கூட இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை சூழலோட இந்த மெசேஜ் எப்படி பொருந்தி போகுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லாததெல்லாம் இவங்க மற்றவங்களுக்கு பரப்பியிருக்கலாம். மற்றவங்கள பற்றி நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, அவதூறு பரப்புறீங்கன்னு இவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் மனசு ரொம்பவே காயப்பட்டிருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்ச மாதிரி நீங்கள் உணர்றீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ முடிஞ்சு போனது தான் நீங்கள் டெத் கார்டு வழியாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி உணர்ந்திருக்கீங்க. உங்களோட ஏஞ்சல்ஸ், உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் இந்த ரீடிங் வழியாக உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ இந்த ரிலேஷன்ஷிப்போ முடிஞ்சு போனது நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இதை ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக பார்க்க சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் முடிவடைந்தது நல்லது, இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையிலே நடந்த ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக உணரக்கூடிய ஒரு தருணம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. ஒரு குற்ற உணர்ச்சியிலையோ இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், இதை நீங்கள் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் இவங்களை நம்ம தாங்கிட்டே இருந்திருக்கலான்ற மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உங்கள் மனசில் நீங்கள் வளர்த்துக்க வேண்டான்றதும் ஒரு கிளியர் மெசேஜாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏமாற்றமும் நம்பிக்கை துரோகமும் நிகழ்ந்திருக்கு அப்படின்றது தான் 10 of Swords. 10 of Swords ரெப்ரசன்ட் பண்ணுறது எண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் சாப்டர், எண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் பீரியட். மேபி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறதுக்கு இந்த குறிப்பிட்ட சம்பவம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நம்மளோட மிக நெருக்கமாக பழகினவங்களால தான் நம்ம மனசை அதிகமாக காயப்படுத்த முடியும். அவங்க கொடுக்குற அந்த வலியும் வேதனையிலும் இருந்து நம்மளால் அவ்வளோ சீக்கிரமாக வெளிவர முடியாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்துட்டீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ முடிவடைந்தது உங்களுடைய உயர்ந்த நன்மைக்கு தான் அப்படின்னு மனதார நீங்கள் ஏற்றுக்கணும். மனதார நீங்கள் ஏற்றுக்கும் போது தான் இந்த ஒரு விக்டிம் மென்டாலிட்டியிலேருந்தோ இந்த ஒரு லேக் மென்டாலிட்டியிலேருந்து உங்களால் விடுபட முடியும். இந்த கார்ட்ஸ்க்குலாம் இடையில யூ ஹேவ் குவீன் ஆஃப் பென்டிகல்ஸ். உங்களை பற்றி நீங்கள் உயர்வாக நினைக்கணுன்றது உங்களோட ரீடிங் முழுக்கவே வந்துட்டு இருக்கு. அதுதான் இந்த கார்ட்லேயும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. மேபி நீங்கள் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருக்கலாம். மற்றவங்க மனசு நோகக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களால் முடியாததையும் முடிகிற மாதிரி நீங்கள் காமிச்சிருக்கலாம். உங்களுக்கு விருப்பமே இல்லாட்டியும் அந்த நபர்களோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் செஞ்சுருக்கலாம். உங்களால் நோ சொல்ல முடியாததும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயம்லாம் செஞ்சாதான் இவங்களோட ஒரு ஆளாக உங்களால் இருக்க முடியும், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோட ஒரு ஆளாக நீங்கள் இருக்க முடியும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இவங்களுடைய ஒரு அங்கமாக நீங்கள் இருக்க முடியும்னு உங்கள் மனசுக்கு பிடிக்கலைன்னாலும் இந்த கூட்டத்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் இப்போது வருத்தப்படுறீங்க. எதுக்காக இவ்வளோ தரம் தாழ்ந்து இல்லை இவ்வளோ இறங்கி இவங்களோட ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சி இதெல்லாம் எதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னு உங்களே நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த காட்சியில் பார்த்தோம் இல்லையா, உங்களுடைய திறமை என்ன, ஆற்றல் என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல உணர ஆரம்பிக்கணும். உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும்னு. அதுதான் இந்த கார்டு வழியாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு நிறைவாக இருக்குது, முழுமையாக இருக்குது, வளமையாக இருக்குன்னு நீங்கள் நம்பணும். இந்த லேக் மென்டாலிட்டி, பாத்லெஸ், ஸ்டக் இன் த மட், இதில் நான் நிறைய மெசேஜஸ் சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து நீங்கள் விடுபட்டு உங்களை பற்றி பாசிட்டிவாக, உங்களை பற்றி நல்லதாக, உங்களை பற்றி உயர்வாக நீங்கள் நினைக்கிறதா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை எந்த ஒரு கூட்டத்தில் இனிமேல் நீங்கள் ஒரு அங்கமாக இல்லையோ அதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. இது உங்களுடைய உயர்ந்த நன்மைக்காக நடந்தது அப்படின்னு இதை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. ஸ்டெப் இன்டு யுவர் பாம் இஸ் அ மெசேஜ். பைல் நம்பர் 3. நம்ம அடுத்து கிளியர் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னே தான் நான் அட்ரஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபார் பைல் நம்பர் 3, கிளியர் கம்யூனிகேஷன். இதன் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ் என்ன?
கிளியர் கம்யூனிகேஷன் உங்களோட ரீடிங்கில் உங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி பேசிக்கிறீங்க அப்படின்றது தான் சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரீடிங் ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி நிறைய பேர் நீங்கள் நெகட்டிவ் டாக் பண்ணிக்கலாம். உங்களை பற்றி நீங்கள் குறைவாக மதிப்பிடுறது, ஒரு விக்டிம் மென்டாலிட்டியில் இருக்கிறது அப்படின்னு நிறைய பார்த்தோம் இல்லையா? ஸோ உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு இலக்கு நீங்கள் அமைச்சிக்கிறத பற்றி நம்ம இதற்கு முன்னதாக உங்கள் ரீடிங்கில் பார்த்தோம். மேபி ஒரு சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஒரு குழப்பமான மனநிலை ரொம்ப மாதங்களாகவும் ரொம்ப நாட்களாகவும் உங்களுக்கு இருந்துட்டு இருக்குன்றது 7 ஆஃப் கப்ஸ் இங்கே கம்யூனிகேட் பண்ணுது. இங்கே டிஃபிகல்ட் டிசிஷன்ஸ், லேக் ஆஃப் டைரெக்ஷனும் அதை கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. இது உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வேலையில் இருக்க மாதிரி நீங்கள் உணரலாம், இல்லை உங்களுடைய கெரியரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே இருந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுறது ரொம்பவே அவசியம் அப்படின்றத வலியுறுத்துறது தான் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் கார்டு ஆகட்டும், 8 ஆஃப் வாண்ட்ஸ். இதை நீங்கள் விரைவாக செய்யணும், இதை நீங்கள் உடனடியாக செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ற மெசேஜ் கன்வே பண்ணுறது தான் 8 ஆஃப் வாண்ட்ஸ். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இந்த ஒரு மென்டாலிட்டியில், இந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ரொம்ப மாதங்களாக இருந்துட்டு இருக்கலாம். அதனால ஒரு நன்மையும் உங்களுக்கு இல்லைன்றதை நீங்கள் உணர்ந்ததுனால தான் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணுன்ற உந்துதல் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களுக்கு பிறக்க இருக்குன்னு ஓவரால் எனர்ஜியாக நான் சொல்லியிருந்தேன். மேபி ஒரு சில பேர் ஜேர்னல் எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணலாம். ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ண, ஒரு சுய பரிசோதனை செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்கும். எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து வெளியில் வர நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, அதுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன எஃபர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் உங்களே ட்ராக் பண்ணிக்கலாம். உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த பகுதிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியை செய்ய ஆரம்பிங்க. டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப், டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் த மெசேஜ். பாயிண்ட் நம்பர் 3. உங்கள் வாழ்க்கையில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடத்தை கொடுத்துருக்கோம். அதனால் எந்த நிலைமையும் சமாளிக்கக்கூடிய மன வலிமையும் மன உறுதியும் கொண்ட ஒரு நபராக நீங்கள் மாறிட்டு இருப்பீங்க. அதுதான் ஸ்ட்ரென்த் கார்டு வழியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7 ஆஃப் கப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியல. இந்த பாத் லிஸ்ட்டில் நீங்கள் பார்க்குற மாதிரி எந்த பக்கம் போகிறது, எந்த முடிவு எடுக்கிறது, எந்த படிப்பு படிக்கிறது, எந்த வேலைக்கு போகிறது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்து விடுபட இருக்கீங்க. ஒரு முடிவு எடுக்க இருக்கீங்க. இதுதான் என்னுடைய சாய்ஸ், இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் எனக்கான வேலை, இதுதான் எனக்கான படிப்பு அப்படின்ற முடிவை எடுத்து அதில் உறுதியாகவும் நிலையாகவும் இருக்க போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட கான்ஸ் இங்கே வெளிப்படுத்திட்டு இருக்கு. இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், உங்களுக்குள்ளேயே நீங்கள் நெகட்டிவ் டாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேட்குற வாய்ஸஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கும் போது உங்களை பற்றி நீங்கள் குறைவாக மதிப்பிடலாம். என் வாழ்க்கையை இப்படி தான், எனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்திருக்கலாம்னு சொன்னேன். இந்த நிலையை நீங்கள் அப்படியே மாற்றணும். என்னோட வாழ்க்கை சிறப்பாக இருக்குது, என்னோட வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, எனக்கு நல்லதே நடக்கும், இது என்னால் முடியும், இந்த இலக்கை என்னால் அடைய முடியும், என்னுடைய திறமை மீதும் என்னுடைய ஆற்றல் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை நான் முழுமையாக நம்புகிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கும் போது இதெல்லாம் நேர்மறையாக இருக்கணும். நம்ம மனதில் ஏற்படக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் நம்ம செயல்களில் வெளிப்படும். அதே மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண தொடங்குவோம். நம்ம வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. பைல் 3. பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த ரீடிங் ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்கள் அடுத்த வீடியோஸ். வெல்கம் பைல் நம்பர் 4. இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீம் என்ன அப்படின்னு நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக பார்க்க இருக்கோம். இதை தவிர இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கிற 4 முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க இருக்கோம். இதை அடிப்படையாக வச்சு நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாக இந்த ரீடிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கோம். ஆரக்கிள் கார்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னதான் இந்த மாதம் நீங்கள் கவனம் செலுத்த இருக்கிற அந்த 4 முக்கிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம். Learning and skill building, physical vitality. ஆல்மோஸ்ட் எல்லா பைலுக்கும் ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி கிடைச்சதுன்னு நினைக்கிறேன், எக்ஸப்ட் 1 பைல். எதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
financial management, friendship circles. Pile number 4, இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு மாதமா இருக்க போகுதுன்றது தான் ஓவரால் தீமா என்னால் பார்க்க முடியுது. ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகட்டும், சாம்பியன், இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட் அச்சீவ்மெண்ட், இங்கே மணி ஆர் ப்ராப்பர்ட்டி த்ரூ an inheritance, winning or windfall. இங்கே you have diamond, it says you'll be receiving or gifting a precious gift. You have unexpected visitors. நீங்கள் துளியும் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்கு. இது உங்களுக்கு மிரக்கல் மாதிரி இருக்கும். You have angelic assistance, divine guidance, loving support. ஒரு மிரக்கல் நடந்த மாதிரி தான் நீங்கள் உணர இருக்கீங்க. ஒரு blessing உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக இதில் மணி இன்வால்வ் ஆகியிருக்குன்றது உங்களோட ரீடிங்கில் இருக்குது. இது உங்களுடைய மூதாதையர் வழியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிற சொத்தாக இருக்கலாம், உங்களுடைய தாய் தந்தை வழியாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிற சொத்தாக இருக்கலாம், வீடு, நிலம், இல்லை உங்களோட கெரியரில் உங்களுக்கு கிடைக்க இருக்கிற அங்கீகாரம், ஒரு ஊதிய உயர்வு, பதவி உயர்வாக இருக்கும். ஒரு சில பேர் நீங்கள் வேலை பண்ணுற கம்பெனி வழியாகவே நீங்கள் அப்ராட் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் உங்களுக்கு. இல்லை வெளிநாட்டுக்கு போக முடியலன்னா கூட நீங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் இருந்து வேறு ஒரு ஸ்டேட்க்கு நீங்கள் ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பாக போகலாம். கண்டிப்பாக ட்ராவல் இன்வால்வ் ஆகியிருக்குன்னு சொல்லணும். மேபி ஒரு முக்கியமான மீட்டிங், ஒரு முக்கியமான ஈவெண்ட், உங்களோட டிபார்ட்மெண்ட்டை, உங்களோட டீமை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக உங்களை தேர்ந்தெடுக்கலாம். இது கூட ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஒரு அதிசயமோ இந்த ஒரு பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும் போது இது உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்குதா, உங்களுக்கு தான் நடக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இது உங்களுக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் மன அமைதியும் கொடுக்க இருக்குன்னு சொல்லணும். பியூட்டிஃபுல் மெசேஜஸ் கிடைச்சிருக்கு, ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. பைல் நம்பர் 4, நம்ம முதல்ல லேர்னிங் அண்ட் ஸ்கில் பில்டிங் பற்றி பார்க்கலாம் டேரோ கார்ட்ஸ் வழியாக. இது ஒரு சில பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், இல்லை உங்களுடைய உயர் கல்வியாக இருக்கலாம், இல்லை ஒரு மீட்டிங், ஒரு ஈவெண்ட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் நீங்கள் அப்ராடு கூட போகலாம். அதுக்காக உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிறது கூட இந்த லேர்னிங் அண்ட் ஸ்கில் பில்டிங் உங்களுக்கு இந்த ரீடிங் வழியாக சொல்லிட்டு இருக்கலாம். லெட்ஸ் see. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க இருக்குது. உங்களுடைய அறிவுக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும் இது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதில் வெற்றி அடைய இருக்கீங்க, இல்லை உங்களோட டீமுக்கோ உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கோ நீங்கள் பெருமையும் புகழும் சேர்க்க இருக்கீங்கன்னு சொல்லணும். 3 of Pentacles அந்த மெசேஜ் தான் கன்வே பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய திறமையும் உங்களுடைய அனுபவமும் சிறப்பாக வெளிப்பட இருக்கு. மற்றவங்களும் உங்களுடைய திறமையை பார்த்து ஆச்சரியப்பட இருக்காங்க, வியந்து போக இருக்காங்கன்னு சொல்லணும். மேபி உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ண சிரமப்பட்டுட்டு இருக்கலாம். இது உங்களுடைய உயர்கல்வியாக இருக்கலாம், உங்களுடைய வேலையாக இருக்கலாம், நீங்கள் வேலை பண்ணிகிட்டே படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். ஸோ ஒரு வீக் ஹெட்டாக பிளான் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்கெடியூல், ஒரு டைம் டேபிள் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, உங்கள் வாழ்க்கையில் இருக்க மற்ற விஷயங்களுக்கும் நீங்கள் எப்படி நேரம் ஒதுக்கிறது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ உங்களோட டைம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது முக்கியமான பங்கு வகிக்கும். We'll clarify 2 of Swords and 8 of Swords. உங்களோட ரீடிங்கில் இந்த 2 கார்ட்ஸை என்ன மெசேஜ் கன்வே பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். மேபி ஒரு சில பேர் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இல்லை இதுதான் உங்களோட உயர்கல்வியாக நீங்கள் தொடரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்துறதுல ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்கலாம். ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம். Tower card and
ஜட்ஜ்மெண்ட். தி டவர் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் வழியாக என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான ஓவரால் தீமா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு மிரக்கல் நடக்க இருக்கு, ஒரு பிளெஸிங் உங்களை நோக்கி வர இருக்கு, ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்க இருக்கு, நீங்க ஒரு முக்கிய நபரா தேர்ந்தெடுக்கப்பட இருக்கீங்கலாம் சொல்லியிருந்தேன். இந்த மெசேஜ் நீங்க கேட்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே பார்த்துருந்துருக்கலாம். ஏன்னா 2 of swords and 8 of swords உங்க ரீடிங்ல இருந்தது. இதை கிளாரிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த 2 கார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இதன் வழியா என்னால் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்துல உங்களுடைய வேலையில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. உங்களோட கம்பெனியில ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கு. இது ஒரு ரீஸ்ட்ரக்சரிங்கா இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் உங்க கம்பெனியில வேலையை இழந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்துருமான்ற பயம் இருக்கலாம். இல்ல வேலையை இழந்தவங்கள்ல நீங்க ஒருவரா கூட இருக்கலாம். ஐ எம் சோ சாரி இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா. அதனாலதான் அடுத்து என்ன செய்யறது, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலன்னு ஒரு பதற்றமான நிலையில இருக்கீங்க. ஏன்னா உங்களை மீறி உங்களோட கண்ட்ரோல்ல இல்லாம நடக்கிற விஷயங்கள் இது இல்லையா, அதனால ஒரு சூழ்நிலை கைதி மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குற ஒரு சில பேர் உங்களோட வேலையை நீங்க இழந்திருந்தாலும் இதுல இருந்து மீண்டு வர இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ ஆஃபர், ஒரு புதிய வேலை கிடைக்க இருக்கு. இல்ல ஒரு பதற்றமான நிலையில இருக்கீங்க, இந்த நிலை உங்களுக்கும் ஏற்பட்டுருமா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்க வேலையில நீங்க சந்திச்சுட்டு இருக்க நெருக்கடியான நிலையும் மாற இருக்கு. இந்த டவக்கால நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுடைய வேலையை நீங்க இழந்த போது இந்த மாதிரி ஒரு மனநிலை இருந்திருக்கும் உங்களுக்கு. நொறுங்கி போயிருப்பீங்க இல்லையா, அடுத்து என்ன செய்ய போறோம், அடுத்து எப்படி நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுது, எப்படி வாழ்க்கையை சமாளிக்க போறோம்னு ஏராளமான எண்ண ஓட்டங்கள் இருந்திருக்கும். இது அனைத்தையும் நீங்க சீரமைக்க இருக்கீங்க. அதுவும் வெகு விரைவில் சொல்லணும். நீங்க எதிர்பார்த்ததை விட வெகு விரைவில் உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலையை நீங்க சரி செய்ய இருக்கீங்க. உங்களுடைய படிப்பும் திறமையும் அனுபவமும் இதுக்கு பக்க பலமாகவும் உறுதுணையாகவும் இருக்க போகுதுன்னு சொல்லணும். அதுதான் G of Pentacles, Ace of Swords உங்களுக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ். விஷ் யூ தி பெஸ்ட் பை நம்பர் 4. தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட செயல்படுங்க. உங்களோட ஆரக்கிள் கார்டு சொல்ற மாதிரி வெற்றி உறுதி உங்களுக்கு. நம்ம அடுத்து ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னதான் நான் டெஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். ஃபிசிக்கல் வைட்டாலிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மன வலிமை, மன உறுதியும் அதிகமாகவே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலையை கடந்து வரணும்னா தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படணும். அதுக்கு உங்களுடைய உடல் நலனும் மன நலனும் ஒத்துழைக்கணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கார்ட்ஸை நான் ஃபிசிக்கல் வைட்டாலிட்டியோட பொருத்தி பார்க்கும்போது, நடந்து முடிஞ்ச இந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் எந்த வகையிலையும் காரணமாக மாட்டீங்க, பொறுப்பாக மாட்டீங்க. ஏன்னா இது எதுவுமே உங்கள் கையில் கிடையாது. இது ஒரு ஆர்கனைசேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்டது. அதனால எந்த வகையிலையும் உங்களை நீங்கள் பழி சொல்லிக்க வேண்டிய நிலை இல்லை. இந்த நிலை கூடிய விரைவில் மாற இருக்கு. அதுதான் இந்த ஜஸ்டிஸ் கார்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் அனுபவத்திற்கும் ஏற்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இந்த 2 of Wandsம் நம்ம இந்த ஆரக்கிள் கார்ட்ஸில் பார்த்த அதே மெசேஜ் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கு. இங்கே 2 வாண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வாண்ட் இவங்களோட விசினிட்டியில் இல்லை, இவங்களோட பார்வையில் இல்லை. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சமயத்தில் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க இருக்குது. இது என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு மிரக்கல், ஒரு பிளெஸிங் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் இந்த ரீடிங்கில் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு யூனிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற மெசேஜ் உங்களோட ரீடிங்கில் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் இல்லையா, அதுதான் லேர்னிங் அண்ட் ஸ்கில் பில்டிங்லேயும் நம்ம பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீரமைக்க இருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்தை அடைய இருக்கீங்க. அதுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதனால நடந்து முடிஞ்ச கசப்பான அனுபவங்கள் ஆகட்டும், நீங்கள் சமீபத்தில் சந்தித்த ஒரு இழப்பாகட்டும்,
இதை பற்றி கவலைப்படாமல், இதை பற்றி அதிகம் நீங்கள் நினைக்காம, அடுத்தது என்ன, இதுலேருந்து எப்படி மீண்டு எழுறது, உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கிறது, இதில் நீங்கள் எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்றத நீங்கள் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி உறுதி. வித் 6 of Wands விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது உங்களுடைய உழைப்பிற்கும் உங்களுடைய திறமைக்கும் பெயர், புகழ், அங்கீகாரம் இதெல்லாம் வரக்கூடிய காலம் வெகு விரைவில் இருக்குன்னு சொல்லணும். 5 of Swords இது ஃபிசிக்கல் வைட்டாலிட்டியோடு சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் நீங்கள் யாரோட பழகுறீங்க, எந்த மாதிரி நபர்களோட பழகுறீங்க, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி ஒரு எனர்ஜி உங்களோட ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு கூர்ந்து கவனித்து யாரோட பழகணும், யாரை டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். உங்களோட எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி சிலி ஃபைட்ஸ், பெட்டி ஃபைட்ஸ், காசிப், நெகட்டிவ் டாக் இதிலெல்லாம் நீங்கள் ஈடுபடும் போது, இல்லை இந்த மாதிரி இருக்கிற நபர்களோடு நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கும் போது உங்களோட எனர்ஜியும் ட்ரெயின் பண்ணும், ஒரு மாதிரி நெகட்டிவிட்டிக்குள்ளே நீங்களும் போவீங்க. ஸோ கிளியர் பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உடல் நலத்திலும் மனநலத்திலும் அக்கறை செலுத்துங்க. நம்ம அடுத்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னே தான் டெஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஆரக்கிள் கார்ட்ஸில் அச்சீவ்மெண்ட் பற்றி பார்த்தோம். சாம்பியன், ஃபுல்ஃபில்மெண்ட், இங்கே மணி ஆர் ப்ராப்பர்ட்டி, த்ரூ இன்ஹெரிட்டன்ஸ், வின்னிங்னு பார்த்தோம். இங்கே ரிசீவிங் கிஃப்ட். ஸோ இது எல்லாமே உங்களுடைய பண வரவு அதிகரிக்க இருக்குன்னு மெசேஜை கொடுத்துச்சு. ஸோ இது என்னென்னு நம்ம டேரோ கார்ட்ஸ் வழியாகவும் பார்த்துக்கலாம். பியூட்டிஃபுல் கார்ட்ஸ் கிடச்சிருக்கு. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 of Pentacles. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த பண வரவையும் உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதையும் இந்த 2 கார்ட்ஸ் இதை தான் குறிப்பிடுது. இது ஒரு சில பேருக்கு பதவி உயர்வாக இருக்கும், ஊதிய உயர்வாக இருக்கும், இல்லை இதுக்கு முன்னதான் நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கும், இல்லை நம்ம இந்த கார்ட்ஸில் பார்த்தது மாதிரி மூதாதையர் சொத்து உங்களுக்கு கிடைக்க இருக்கலாம். இது வேகமாக நடக்கிற மாதிரி இருக்குது, வெகு விரைவில் நடக்க இருக்கிறதா 8 of Wands வழியாக பார்க்குறீங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த நிலைக்கு போக இருக்கு, ஒரு பெரிய ஷிஃப்ட் நடக்க இருக்குன்னு சொல்லணும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் கடின உழைப்பிற்கும் கிடைக்கக்கூடிய வெற்றியாக இது இருக்கும். தி சாம்பியன் அப்படின்ற கார்டு தான் முதல் கார்டாக இருக்குது ஆரக்கிள் கார்ட்ஸில். மேபி இது நீண்ட நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரமாக இருக்கலாம், நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வெற்றியாக இருக்கலாம். காலம் தாழ்த்தி உங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கு முழுமையாகவும் நிறைவாகவும் கிடைக்க இருக்குது அப்படின்றது தான் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 9 of Pentacles உங்கள் ரீடிங்கில் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய இந்த பணத்தை, இந்த சொத்தை நீங்கள் அதனுடைய அருமை தெரிந்து இந்த பணத்தையோ இந்த சொத்தையோ நீங்கள் பாதுகாக்கணும், சரியான முறையில் சேமிக்கணும், இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் டெம்பரன்ஸ் அண்ட் தி ஹை ப்ரீஸ்டஸ் வழியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தி ஹை ப்ரீஸ்டஸ் வழியாக எனக்கு கிடைக்கிற இன்னொரு மெசேஜ் என்னென்னா, உங்களுடைய வாழ்வாதாரம் அடுத்த நிலைக்கு போகிறதாகட்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு போகிறதாகட்டும், இல்லை இந்த ஒரு ப்ரொமோஷனோ, பே ஹைக்கோ, இல்லை ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் சத்தம் போட்டு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. வெளியில் இதை நீங்கள் பெரிய அளவில் காமிக்கணுன்ற அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் தன்னடக்கத்தோட உங்களோட மட்டும் வச்சுக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இது தேவைப்படும் போது உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் மட்டும் நீங்கள் இதை சொல்லலாம், இல்லை உங்களுடைய நலனிலும் உங்களுடைய வளர்ச்சியிலும் சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களிடம் சொல்லலாம். அதே மாதிரி எவ்வளோதான் பணம் வந்தாலும் சொத்து வந்தாலும் நீங்கள் பணிவோடு இருக்கிறது, அடக்கமாக இருக்கிறது, ஒரு லெவல் ஹெடட் பர்சனாக இருக்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அதுதான் நீங்கள் டெம்பரன்ஸ் கார்டு வழியாக பார்த்துட்டு இருக்கீங்க. எந்த மாதிரி ஒரு நிலையிலையும் நீங்கள் ஒரே சீராக இருக்கிறது, எமோஷ்னலி வெல் பேலன்ஸ்ட் பர்சனாக இருக்கிறது, மற்றவங்களையும் உங்களை போலவே நீங்கள் பார்க்குறது, மற்றவங்கள சமமாக நடத்துறது, இதெல்லாம் தானே உயர் பண்புகளாக நம்ம சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ஃபைனான்சஸை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நம்ம அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னே தான் நான் டெஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் பார்க்கலாம். ஃபைன் அண்ட் ஃபோக்கஸ்.
இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய டேரோ கார்ட்ஸை நான் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸோட பொருத்தி பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய நண்பர்கள் பற்றியதாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம், நீங்கள் விரும்புகிற நபராக இருக்கலாம். உங்கள் 2 பேருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கலாம், இல்லை நீங்கள் வாழ்க்கையை அணுகிற விதமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா வேகமும் விவேகமும் பற்றி சொல்கிறது. அவங்க எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதே நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லோவஸ்ட் மூவிங் நைட் டேரோ டேக்கில் நைட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால அவங்க பொறுமையாக நிதானமாக அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க, செயல்படக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. ஆனால் நம்பகத்தன்மை மிக்க ஒரு நபராக இருப்பாங்க. அதிரடியாலாம் இருக்க மாட்டாங்க, அதிகம் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். மேபி இனிஷியலாக ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கலாம் அவங்க 2 பேருக்கும். லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அப்பட்டமான வித்தியாசங்கள் நீங்கள் 2 பேருமே உணர்ந்திருப்பீங்க. அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர முடியுமா, இது சரியாக வருமா, சரியான நபர் தானா உங்கள் வாழ்க்கைக்கு, இவங்களை திருமணம் செஞ்சுக்க முடியுமா அப்படின்ற பல கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். வித் 4 ஆஃப் வான்ஸ் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லணும். இந்த நபரோடு சேர்ந்து ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஆவலாக காத்துட்டு இருக்கீங்க. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் பாருங்கள், இந்த கனவு எப்படி நிஜமாகும், எப்போ நிஜமாகும் அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் உங்களுடைய கனவு நிஜமாக இருக்குது அப்படின்ற மெசேஜ் தான் தி லவர்ஸ் கார்ட் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் வழியாக எனக்கு கிடைக்கிற மெசேஜ். ஒரு சில பேர் கூடிய விரைவில் உங்களுடைய என்கேஜ்மெண்ட்டையோ உங்களுடைய வெட்டிங் டேட்டையோ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண இருக்கீங்க. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. பைல் நம்பர் 4. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்குது. ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்குது, ஒரு டிவைன் டைமிங்கில், ஒரு டிவைன் ஆர்கஸ்ட்ரேஷனில். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான நம்ம பார்த்த மெசேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்புகிற அந்த தெய்வத்துடைய துணையோட நிகழ இருக்குது. ஒரு மிராக்கிள், ஒரு பிளெஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குன்னு சொல்லணும். பைல் நம்பர் 4. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.